என் ஃப்ரெண்டு ஒருத்தன் காலையில் கால் பண்ணி ஒரு 1000 கேட்டான். வாய்ஸே தெரியல. யாருடா அப்படின்னா அவன் எக்ஸு அப்படி சொன்னான். எக்ஸா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசித்தேன். எனக்கு இருக்கிற எக்ஸ் இல்லை, நீ எத்தனாவது எக்ஸுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆக்சுவலி அவன் என்னோடய ஃப்ரெண்டு. அவன் மேலே எனக்கு லவ் ஃபீலே வரவே இல்லை. இதுக்கு மேலே வருமானா சத்தியமாக வர வாய்ப்பே கிடையாது. நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன், நீ என் ஃப்ரெண்டுடா அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படி அவன் எக்ஸ் ஆவான்? யாருமே என் வாழ்க்கையில் எக்ஸ் ஆனதே இல்லைங்க. எல்லாரையுமே நான் இன்னமும் நேசிச்சுட்டு தான் இருக்கேன். அன்புங்கிறது எப்பயாச்சும் காலாவதி ஆகிடுமா என்ன? உங்கள் முதல் காதலியை பார்த்ததும் நீங்கள் பேச மாட்டிங்களா? அது எப்படிங்க எக்ஸ் ஆயிடுவாங்க? அப்படி முதல் மனைவியை பார்த்ததும் அந்த ஃபீல் இருக்குமா, இருக்காதா? அப்புறம் எப்படி அவங்க எக்ஸ் ஆயிடுவாங்க? எதுவுமே காலாவதி ஆகாதுங்க. ஒரு நாள் நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம், அவ்வளோதான். நம்ம எல்லாரையும் நேசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அந்த நினைவுகள் இருக்கும், அதனுடைய ஏக்கங்கள் இருக்கும், திரும்ப பேசிட மாட்டோமான்னு இருக்கும், எல்லாமே இருக்கும். என்ன செய்ய, ரெண்டாவது வந்தவங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. முதலாவது இருந்தவங்க நீ விட்டுட்டு தானே போனேன் அப்படிம்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை எக்ஸுன்னு சொல்லிடுறோம். அவன் எனக்கு எக்ஸ் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அவன் ப்ரப்போஸ் பண்ணான், பட் அவனை பார்த்தா எனக்கு வெக்கமே வரல. நான் அப்புறம் எப்படி அவனை லவ் பண்ணுறது? அவன்கிட்ட சொல்லலை, ஆனால் இங்கே சொல்லி வைக்கிறேன், அவ்வளோதான்.